கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய பிறந்ததின் நோக்கத்தை அறிந்து அவருக்கு மகிமை செலுத்த, துதி செலுத்த, துதி ஆராதனை நடத்த ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். இது இந்த சபையினுடைய முதலாவது பாடல் ஆராதனை, கிறிஸ்மஸ் பாடல் ஆராதனை. ஆண்டவர் நம்மை உண்டாக்கினதே அவரை துதிக்கும்படிக்காக தான். சங்கீத பகுதியில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 71 23வது வசனம். சங்கீதம் 71:23. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். பாடலை எப்படி வருதுன்னா, நம்முடைய உள்ளத்திலிருந்து பாடுன்றதுனால வராது. ஆனால் சொல்லுகிறார், நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா. அவர் நம்முடைய ஆத்துமாவை மீட்டு கொண்டதினாலே நம் உள்ளத்தில் இருந்து நன்றி அறிதலோடு ஆண்டவரை என்ன செய்கிறோம்? பாடுகிறோம். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து ஒரு மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் பாடும்போது யாராவது அழுதுகிட்டா பாடுனீங்க? இல்லை, நல்ல மகிழ்ச்சி, நல்ல சிரிப்பு, நல்ல சந்தோஷம். பரவாயில்லையே, நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமே, பாடுகிறோமே. அந்த பாடல்னாலுமே ஒரு மகிழ்ச்சி தான், துதினாலுமே ஒரு மகிழ்ச்சி தான். எனவே கம்பீரித்து மகிழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார். மற்றொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 61:3 பாருங்க. ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சிங்காரத்தையும், பாருங்க, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், போதும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். எனவே நாம் துதிக்கிறோனாக்கா நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? துதியின் ஆடையை கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்திருக்கிறார்? சும்மாவே மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? நான் ஒடுங்கி போயிருக்கேன். என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய பாரங்கள், நான் எத்தனையோ நாள் விண்ணப்பம் பண்ணின விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு ஆண்டவர் செவி கொடுக்கவில்லையே என்று சொல்லி ஏங்கினதான நேரங்கள், எத்தனையோ இழப்புகள் அதன் மத்தியில் இருந்தாலும் அந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரா? துதியினுடையை கொடுக்கிறார். ஆனந்த தைலத்தினால், என் துக்கத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்த தைலத்தினால் என்னை நிரப்புகிறதான தேவன். இந்த காலை வேளையிலே நாம் இணைந்து தியானித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நாட்களில் நமக்கு கொடுப்பாராக. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஏனென்று சொன்னால், இதோ மனுஷர்களிடத்திலே தேவன் வாசமாயிருக்கிறார். எனவே அவருடைய வாசஸ்தலம் இறங்கி வருகிறது. நாம் ஆண்டவருடைய முதல் வருகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய 2வது வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். எனவே அந்த ஆண்டவர் சொல்றார், அவருடைய வருகையில் எப்படி இருக்கிறாங்களா? அவர் மணவாளனை போல வருகிறார். மணவாட்டி என்ன செய்யணும்? மணவாட்டி ஆகிய சபை அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமாக இருக்கணும். அந்த ஆயத்தங்களில் முதலாவது ஒன்று என்ன தெரியுமா? நம்ம சர்ச்சுக்கு வரணும்னு சொன்ன உடனே தூங்கி எழுச்சி அப்படியே ஓடி வந்துட முடியுமா? முடியாது. அப்போ என்ன செய்கிறோம்? நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம். நல்ல உடைகளை அணிந்து கொள்கிறோம். அதுபோல ஆண்டவருடைய சமூகத்திலே போவதற்கு, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே போவதற்கு, ஆண்டவருடைய வருகையிலே காணப்படுவதற்கு எப்பொழுதும் அங்கு ஓயாத துதி இருக்கிறபடினாலே நாம் சபையாராகிய நாம் துதியின் ஆடையினாலே நம்ம என்ன செய்யணும்? அணிந்து கொள்ள வேண்டும். ஒடுங்கின ஆவி அல்ல, துக்கத்தின் வேளைகள் அல்ல. எத்தனையோ துக்கமான சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யுது. அதனால் தான் ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் என்ன செய்யுங்க? விசுவாசமாயிருங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் 14:1 நம்ம அதை வாசிக்கிறோம். எனவே இந்த பரலோகத்தில் நம்ம பார்க்கும்போது அது இறங்கி வருகிறது, நாம் ஆயத்தத்தோடு எதிர்கொள்ளுகிறோம். 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் என்ன செய்வாரா? துடைப்பார்.
பரலோகத்தில் போகும்போது நம்முடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். இனி மரணமில்லை, துக்கமில்லை, அலறல் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அந்த பரலோகத்தில் மட்டும் இல்லை, அவர் வாசம் செய்கிறதான ஜனங்கள் நடுவிலே வாசம் செய்வேன் என்று சொல்லி நம் நடுவிலே ஆண்டவர் வந்திருக்கிறார். இப்பொழுது நம்முடைய மத்தியில் இருக்கிற கண்ணீர், கவலை, அலறல்கள், அங்கலாய்ப்புகள் எல்லாவற்றிலும் தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். அவர் வந்த இடத்திலே அற்புதங்கள் நடக்கும். அவர் வந்திருக்கிற இடத்திலே மகிழ்ச்சியாயிருக்கும். நம்முடைய துக்கமெல்லாம் பறந்து ஓடி போகும். எனவே தான் அவர் சொல்லுகிறார், தாவீது, நான் என்ன செய்வேன், என் உதடுகள் கம்பீரித்து மகிழும். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் படித்ததான ஒரு பகுதி. அன்னாளை குறித்து அங்கு வாசிக்கிறோம். அன்னாள் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பார்ப்போம் என்று சொன்னால், இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். அவ்வளவுதான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். வேற யாரும் இல்லை, கர்த்தரே அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். எனவே சில வேளைகளில் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகலாம். அது வீடு வாங்கிறதா இருக்கட்டும், உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கட்டும், உங்கள் படிப்பின் காரியத்தில் இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அந்த அடைத்தபடியினாலே பெண்ணினால் என்ன செய்தாலாம், துக்கப்படுத்தி கொண்டே இருந்தாள். துக்கப்படுத்துவாள், மனமடி வாக்குவாள், மிகவும் விசனப்படுத்துவாள். எப்போ பார்த்தாலும் அண்ணாள் அழுது கொண்டே இருப்பாள். இன்றைக்கு நாம் வெளியில அழுவல, ஆனால் நம்முடைய இருதயத்திலே இரவு நேரங்களில் ராக்காலங்களிலே அழுது கொண்டு இருக்கிறோம். அந்த அழுகையை தேவன் என்ன சொல்றாரு, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக நான் உனக்கு துதிக்கிற ஒரு உடையை நான் கொடுக்க போகிறேன் என்று சொன்னால், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றப் போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய அவர் இறங்கி வந்துவிட்டார் என்று சொல்லி அர்த்தம். 10வது வசனம் சொல்லுகிறது, அவள் மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணினாள். விண்ணப்பம் பண்ணும்போது வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நேரம் ஒரு வெறித்தவளை போல விண்ணப்பம் பண்ணினாள். தன் இருதயத்தை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி விட்டாள். ஊற்றும் போது 19-20 வசனங்களை கவனிச்சிங்கன்னா, 1வது அதிகாரம் 19-20 1 சாமுவேல். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாக அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். இதுதாங்க முக்கியமானது. நம்முடைய ஒடுங்கின சம்பவங்கள் எல்லாம் மாற வேண்டும். ஒரு துதியின் ஆடை இறங்க வேண்டும். நம் துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் அவளை நினைத்தார். கர்த்தர் நம்மை நினைவாய் இருக்கிறதான தேவன். ஏதோ ஒரு மறதியில் அவர் இல்லை. ஒரு சம்பவத்தை செய்கிறார் என்று சொன்னால் அவர் மகிமையான தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தத்தக்கதாக குறித்த காலங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எனவே நம்ம சோர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் சொல்றாரு, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக நான் துதியின் ஆவியை கொடுப்பேன், துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தினாலே உன்னை நிரப்புவேன் என்று சொல்லுகிறதான தேவன் அவர். எனவே கர்த்தர் நினைத்து அருளினார், ஒரு குமாரனை கொடுத்தார். அவள் சொன்ன, நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், கர்த்தர் என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு இந்த குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று சொல்லி பெயரிட்டார். ஏன் என்று சொன்னால், கர்த்தரிடத்தில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன்னு சொல்லல, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படியாய் கொடுப்பேன். நாம் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய் நமக்கு கொடுக்கிறதான ஆண்டவர், நம்மை நினைவு கூறுகிறதான ஆண்டவர். நீங்கள் கடந்து செல்லுகிற கடினமான பாதைகளிலே சோர்ந்து போகாதபடிக்கு உங்களை தூக்கி சுமக்கிறதான ஆண்டவர். சாமுவேல் என்று சொல்லி நமக்கு ஒரு அடையாளத்தையே வைத்து போனார். அதே போல இன்றைக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது தாங்க, ரொம்ப அடுத்த அதிகாரம் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். 1 சாமுவேல் 2வது அதிகாரம். எல்லாரும் எடுத்து வைத்து கொள்ளலாமா? 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் பாருங்க, முதல்ல 1 10 வசனங்கள்ல. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. எப்பொழுது? அவளுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டபோது. அதை தான் நம்ம ஃபர்ஸ்டே வாசம், நான் பாடுவேன், என் உதடுகள் உம்மை கம்பீரித்து
பாடும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக, நிந்தைகளுக்கு பதிலாக, அவமானங்களுக்கு பதிலாக, துக்கத்திற்கு பதிலாக ஒரு துதியின் ஆடையை தேவன் கொடுப்பதற்கு இந்த காலை நேரத்திலே நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்தருளுகிறதான தேவன். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதான தேவன். எனவே அவள் சொல்லுகிறாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. பகைஞரின் மேல் என் சத்துரு என்னை நாள்தோறும் நிந்தித்து கொண்டிருக்கிறானே, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். துக்கத்தோடு ஆலயத்துக்கு வந்தவள் இன்றைக்கு சொல்லுகிறாள், நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறாள். அதே போல கர்த்தரை உயர்த்தி சொல்றா பாருங்க, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை என்று சொல்லி 3வது வசனம் கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமாய் இருக்கிறது, பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினாலே இடை கட்டப்பட்டார்கள். 5வது பாருங்க, திருப்தியாக இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள், மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள் என்று சொல்லி அப்படியே சொல்லிட்டு 7வது வசனத்தில் பாருங்க, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் உயர்ந்தவருமாயிருக்கிறார். அவர் சிறியவனை, எல்லாரும் வாசிக்கலாமா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனங்களை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, 10வது வசனத்தில் பாருங்க, கடைசி பகுதியில், மீதியெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் தியானம் பண்ணி வாசித்துக்கங்க. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து, அந்த இடத்துல உங்க பேரை வச்சுக்கோங்க. தாம் ஏற்படுத்தின, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட எனக்கு அவர் பலன் அளிப்பார், தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று சொல்லி துதித்தாள். அவர் பின்பு துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையில ஒரு துதியின் ஆவியை கொடுத்தார். கர்த்தருடைய மகத்துவங்களை, அவருடைய அற்புதமான செய்கைகளை அவள் எண்ணி எண்ணி துதித்து கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு பலன் கொடுப்பார், அவர் எனக்காக கிரியை செய்கிறவர், அவர் என்னை அபிஷேகம் பண்ணினவர், அவர் என்னை தெரிந்து கொண்டதான தேவன். என்னை ஒரு நாளும் துக்கத்திலே நான் நிலைத்திருக்கவோ, ஒடுங்கின ஆவிலே சுருண்டு படுத்துக்கொள்ளவோ தேவன் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் துதியின் ஆவியை கொடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். அது என்னவா இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில் நம் சந்தோஷத்தை கெடுக்கிறதான காரியம் எதுவாக இருக்கட்டும், உறவுகளில் கூட நமக்கு பிரச்சனைகள் வரலாம், பலவித காரியங்களில் நமக்கு துக்கத்தை ஏற்படுத்துகிறதான சூழ்நிலைகள் வரலாம், நாம் நினைத்து பார்க்காத அளவுக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்றது என்னன்னா, துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவினாலே உன்னை நிரம்ப பண்ணுவேன் என்று சொல்லுகிறதான தேவன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 23வது வசனம் 25 முதல் 32 வசனங்கள். 23 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:23. அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். சிறைச்சாலைக்காரனிடத்திலே கட்டளையிட்டார்கள். போதும். இங்க யாரை பத்தி சொல்லியிருக்குன்னா, பவுலும் சீலாவும். ஒருத்தர் ஜோக் அடிச்சார், பெர்னார்ட் பிளஸ்ஸிங்னு ஒரு தீர்க்கதரிசி வந்திருந்தார்ல, அவர் சொன்னார், தெரு பிரசங்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு பிரசங்கம் பண்ணாராம். பவுலும் சீலாவை ஷீலா பெண்ணா ஆக்கிட்டு ஷீலாவும் பவுலும் பிரசங்கம் பண்ணாராம். இவருக்கு என்ன செய்யனே தெரியலையா, 2 பேரும் ஆண்கள் தான், 2 பேரும் சகோதரர்கள், எப்படி போய் நிறுத்தன்னு தெரியலையா. சரி பிரசங்கம் பண்ணுன்னு விட்டாராம். ஜனங்களும் அதை கேட்டு கரங்களை தூக்கி என்ன செய்தாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களாம். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருப்பது பவுலும் சீலாவும் 2 சகோதரர்கள். அவர்கள் நடந்து போகையிலே அவர்கள் பெரிய ஊழியெல்லாம் செய்யல, எப்பொழுது குறி சொல்லுகிற ஆவி உடையதான ஒரு
ஒரு பெண் அவரை பார்க்கும் போதெல்லாம் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமாரர்கள் என்று சொல்லி சத்தமிட்டு சொல்லி கொண்டு இருந்ததுனால அவங்க என்ன சொன்னாங்க, சீ வாயை மூடு அசுத்தாவியே, அவளுக்குள்ள வெளியே போன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான், சொன்னதுனால அது உருண்டு பெரண்டு வெளியே போயிடுச்சு. குறி சொல்ற ஆவி போனதுனால அந்த குறி சொல்ற ஜோசியம் பார்க்குறவங்க, ஜாதகம் பார்க்குறவங்க, இவங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னு சொன்ன உடனே சும்மா இருப்பாங்களா? அவனை அநேக அடிகள் அடித்து சிறைச்சாலையில கொண்டு வந்து போட்டு விட்டார்கள். சிறைச்சாலையில் சும்மாவா போட்டாங்க? சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்குது, தலை முதல் கால் வரைக்கும் காயங்களால் இருக்கிறது, ரத்தங்கள், வேதனைகள், வலிகளோடு கூட இருக்கிறாங்க. நிச்சயமா நீங்களும் நானும் இருந்தோம்னா என்ன செய்வோம்? அப்பா கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்க நல்லா செய்யலாம்பான்னு தூங்கியிருப்போம். ஆனால் அவர்கள் என்ன செய்தாங்க? கால் 2 தொழுவ மரத்தில் மாட்டியிருக்கு. ஆனால் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினார்கள். அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். துதிக்கும் பொழுது சடுதியிலே, அந்த அப்படின்னா என்ன, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்றாங்க பாருங்க, கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள, கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம், இதுதான் என்னுடைய வாழ்க்கையா, இந்த வேதனையோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கணுமான்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவல்ல தேவன் கொடுக்கிற வாழ்க்கை. சடுதியிலே தேவ பிரசன்னம் இறங்கினதினாலே அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பித்தது, சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் எல்லாம் நீங்கி போனது, விடுதலை பெற்றார்கள். அன்று ராத்திரியிலேயே சிறைச்சாலைக்காரன் என்ன பண்ணாராம், என்னடா நடக்குது இங்க, பார்க்க வந்து தன்னை தற்கொலை செய்து கொள்ளும்படியா, ஐயோ சிறைச்சாலைலாம் திறந்திருக்கு, எல்லாரும் ஓடி போயிட்டு இருப்பாங்கன்னு. ஆனால் நான் யோசித்து பாருங்க, அவன் அங்கே பிரசங்கம் பண்ணலை, அங்கே ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபம் பண்ணலை, ஒன்றுமே செய்யலை, அவங்க பாடி கர்த்தரை துதி செய்து கொண்டிருந்தாங்க. அப்பொழுது அவன் சொல்கிறான், பயப்படாதே, உனக்கு தீங்கு ஒன்று செய்யாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். இவங்க 2 பேர் இருக்கலாம் கூட, இந்த கொள்ளைக்காரன், விபச்சாரக்காரன், அநியாயம் செஞ்சவன் எல்லாம் சிறையில் வச்சிருக்காங்களே, அவனும் திறந்தா போதும் ஓடணும் தானே இருந்திருப்பான். அந்த ஒரு பாடல் துதியினாலே அங்கு அவர்களுடைய வாழ்க்கை மாறினது. இன்றைக்கு நம்முடைய துன்பங்கள் நடுவிலும் கூட நாம் கர்த்தரை துதிக்கும் போது நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றி அநேக வாழ்க்கை மாறுவதற்கும், அநேகர் தேவனுடைய மகிமை காண்பதற்கும் ஆண்டவர் இந்த நாட்களில் ஒவ்வொரு குடும்பத்தையும் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. துதியின் ஆடையை கொடுக்கிறதான தேவன். ஏன் பாடுகிறோம்? நான் பாடும்போது என் உதடுகள் கெம்பீரித்து மகிழும், என் இருதயம், என் ஆத்துமா கெம்பீரித்து மகிழும். அவர்கள் பாடி துதி செய்தார்கள். திட்டிட்டு இல்லை உட்காந்து, சரியான ஆளியா, அந்த குறி சொல்கிற ஆவி போயிடுச்சின்னு வந்தவங்க போனவங்க அடித்தவங்களாம் திட்டிட்டு இல்லை, யாரையும் காரணம் காட்டல, அவர்கள் பாடி துதி செய்தார்கள். கர்த்தர் அவருக்காக கண்ணிமைக்கும் நேரத்தில் இறங்கி அற்புதங்களை செய்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நினைத்திராத நேரத்திலே அதிசயமான அற்புதங்களை செய்து நம்மை மகிழ்ச்சியினாலும் விடுதலையினாலும் ரட்சிப்பினாலும் நிரப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 5 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவைகளுக்கு பின்பு திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் நீதியானவைகள், அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். 24 மூப்பரும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து அல்லேலூயா, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை அவர்கள் தொழுது கொண்டார்கள். 5வது வசனத்தில், மேலும் தேவனுடைய ஊழியக்காரர் அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் யாவரும் அவரை துதித்தார்கள் என்று சொல்லி ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. 6வது வசனம், தெல்லான ஜனங்கள் ஆரவாரம் இடுகிறதான பெருவெள்ள இரைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கத்தை போலவும் இருந்ததாம். அப்போ நம்ம துதிக்கணும்னா எப்படி இருக்கணும்? அமைதியில் ஜெபம் பண்ணுங்க, அமைதியில் ஜெபம் பண்ணலாம். ஆனால் துதின்னு வந்துட்டா எப்படி? பலத்த இடிமுழக்கமா இருந்துச்சான், ஆர்ப்பரிப்பு இருந்துச்சான், ஆரவாரம் இருந்ததாம், பெரிய சத்தம் இரைச்சல்கள் இருந்ததாம்.
எனவே தேவனை துதிக்கும் போது நம் வாயார ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்யலாம்? புகழலாம். இந்த நாட்களில், இந்த கிறிஸ்மஸ் தினங்களில் ஆண்டவர் ஒரு துதியின் ஆவினாலே நம்மை நிரப்புவாராக. எப்பொழுதும் ஆண்டவரை உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை செலுத்தி கொண்டே இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் அது கம்பீரித்து மகிழும் ஆண்டவரே. ஏன் என்று சொன்னார், என் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தினாலே என்னை நிரப்பி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தேவனே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என்று சொல்லி கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒடுங்கின ஆவி இத்தனை ஆண்டுகள் இருந்தது போதும். 2026 ஆண்டுல நான் காலடி வைக்கும் போது என்னை ஒடுக்குகிற எல்லா பிசாசினுடைய கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் முறியடிக்க எனக்கு பலன் தருவீராக சொல்லி கேளுங்க. அவன் கொண்டு வருகிற நிந்தனைகள், அவமானங்கள் இதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். அவர் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையினாலே நம்மை போர்த்தும்படியாய் விரும்புகிறார். துக்கத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தினாலே நம்மை நிரப்பும்படியாய் விரும்புகிறார். எத்தனை காயங்கள், எத்தனை வருத்தங்கள், எத்தனை தனிமைகள் இருந்தாலும் வருகிற ஆண்டிலே அவைகள் எல்லாவற்றையும் முறியடித்து கர்த்தரை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக தேவன் மகிமைப்படுவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை துதிப்போம் அப்பா. எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை துதிப்போம் ஆண்டவரே. You are worthy of our lives. ஆண்டவரே, you deserve all the glory, all the honor, all the praise. ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உமக்கு தான் சொந்தம் அப்பா. எங்கள் குடும்பங்கள் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோட பொருளாதாரம் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. நீ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம்ப்பா ஆண்டவரே. உம் வார்த்தை மூலமாக எங்களிடத்தில் இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. தினந்தோறும் ஆண்டவரே, ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருப்பதாக எங்களை தாழ்த்தி பெருமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மீதி உள்ள நாட்கள் ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் எங்களை வழிநடத்தி வந்த தேவனே ஆண்டவரே, இந்த ஆண்டு முடியும் போது அப்பா உம்முடைய கரம் எங்க மேல இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க குடும்பங்கள் மேல இருக்கட்டும். நீர் எங்களோடு ஆண்டவரே இருந்து எங்களை வழி நடத்துவீராக. Father, we thank you, Lord. We thank you for all that you are doing in our lives. Lord, you have led us thus far and you are able to lead us into the future, Father. We know that you have great things planned for us. ஆண்டவரே, எங்களுக்காக பெரிய காரியங்களை ஆண்டவரே நீர் யோசித்து வைத்திருக்கிறீராப்பா. அதை எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு ஆண்டவரே விசுவாசத்தோடு உம்மோடு கை கோர்த்து ஓடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. Lord, we give each and every family into your mighty hands. ஆண்டவரே, இங்க இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மூடிக்கொள்வீராக ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது உம்முடைய பிரசன்னம் எங்க மேல தங்கி இருக்கட்டும். Father, we pray that your presence would be with us. Holy Spirit, we pray right now that you would touch each and every person in this room. ஆவியானவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு நபர் மேலேயும் உம்முடைய அபிஷேகம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தை உணர்ந்த ஜனங்களாக நாங்கள் வாழும்படிக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்களை தாழ்த்தி வெறுமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் வருவாங்க. ஆமென். இப்போதும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.